Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Civil engineering with specialization in GIS and remote sensing and more. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நேற்றைய செய்தியில் கிடைத்த வந்தபடி திரு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் தன்னுடைய உத்தரவில் இந்த சவுக்கு சங்கர் கேஸு அவருடைய ஹேபியஸ் பெட்டிஷன் வந்தபொழுது 2 உயர் பொறுப்பில் உள்ளவர்கள் என்னை சந்தித்து வழக்கை நீங்கள் நடத்த வேண்டாம் என்று கூறியதாக அவர் தன்னுடைய உத்தரவில் கூறியுள்ளார். அதே நேரத்தில் பத்திரிகையிலும் இந்த செய்தி வந்தது. இதை கேட்டு நான் மிகவும் பெரிய ஷாக்காச்சு. என்ன இப்படி ஒரு அநியாயம் நடக்குது? ஒரு ஜட்ஜை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு நீதித்துறை தரம் தாழ்ந்து விட்டதே அப்படின்னா நீதித்துறை என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கோபமும் வருத்தமும் அடைஞ்சேன். ஆனால் சில இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கிறது எனக்கு கேள்விப்படுவேன். ஆனால் எனக்கு எவிடன்ஸ் ஒன்றும் கிடைக்கல. இப்போ சரியான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இதன் பேரில் நான் உயர்நீதிமன்றத்திற்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். அந்த நோட்டீஸில் நான் வேண்டுவது என்னன்னா, இந்த 2 நபர்கள் யார் என்பது குறித்து சுயமோட்டோ கண்டெம்ட் தன்னிச்சையாக கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு எடுக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளும், அடுத்தது இந்த அனுப்பிச்சவர்கள் யார், ஏன்னா அந்த ஆர்டர்ல எமிசரிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. எமிசரின்னா யாரோ அவங்களை அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த இரண்டு உயர்ந்த பதவி உள்ளவர்களையும் அனுப்பியது யார், இதனையும் விசாரிக்கணும், அவங்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் இந்த வழக்கினை சிபிஐ விசாரிக்கும் கோர்ட்டுக்கு பட்டியலிடும்படி கேட்டுக்கிறேன். ஆகையினால இந்த சிபிஐ விசாரிச்சா எல்லா உண்மைகளும் வெளில வந்துடும். யார் இந்த 2 நபர்கள், அந்த 2 நபர்களை யார் அனுப்பி வைத்தது அப்படிங்கிற விஷயம்லாம் வரும். இவங்க எல்லாம் ஏதாச்சும் கோர்ட்டு அவமதிப்புன்னு போட்ட உடனே வந்து மன்னிப்பு கேட்டு விட்டுருவாங்க, அந்த கோர்ட்டு விட்டுருவாங்க. ஆனால் இந்த வாட்டி நான் விட போறதில்ல. நீதியை விற்பவர்களும் நீதியை வாங்குபவர்களும் நீதியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவர்களும் குஷ்டம் பிடிச்சுதான் சாவுவாங்க. இது இன்னும் தனிப்பட்ட ஒரு நீதியரசருக்கோ தனிப்பட்ட வழக்குக்கோ ஏற்பட்ட ஒரு விஷயம் இல்லை. இந்த நீதித்துறையே இவங்க களங்கப்படுத்திருக்கிறாங்க. அந்த களங்கப்படுத்திருக்கல தண்டனை கிடைக்காமல் விடக்கூடாது. அப்படி விட்டா நம்ம தமிழக நீதித்துறையின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கை குறைந்துவிடும். எனவே இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத ஆதாரமா வச்சு நான் இதுக்கு சில உதாரணங்கள் சொல்லலாம். நீதியரசர் கே ராமசாமி என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசராக இருந்தார். அவர் ஆந்திராவை சேர்ந்தவர்கள். அவரிடம் ஒரு நாள் மாலை பொழுதுல 2 IAS ஆபீசர் போய், நீங்க இந்த வழக்குல நாளைக்கு வர்ற வழக்குல எங்களுக்கு ஜாதகமா உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. நீதியரசர் ஒன்றும் சொல்லாமல் மறுநாள் கோர்ட்டுக்கு வந்த பிறகு அந்த 2 IAS அதிகாரிகள் மேலையும் கோர்ட் அவமதிப்பு தன்னிச்சையா எடுத்தார். அதில் அவங்க தண்டிக்கப்பட்டனர். ஆகையினால இந்த நீதியரசர் இந்த நீதிமன்றத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது யார்? தனியா திரு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்களை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதா நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கொடூர குணம் படைத்த நபர்கள் இந்த நீதித்துறையை விலைக்கு வாங்கி விடுவார்கள். விலைக்கு வாங்கறதுக்கு முயற்சி செய்வார்கள், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார்கள். ஆகையினால இதன் மீது சிபிஐ நடவடிக்கை எடுத்து இவர்கள் யார் என்பதையும் இவர்களை அனுப்பியவர் யார் என்பதையும் கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்கிறேன். விரைவில் நல்ல முடிவு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நேற்றைய செய்தியில் கிடைத்த வந்தபடி திரு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் தன்னுடைய உத்தரவில் இந்த சவுக்கு சங்கர் கேஸு அவருடைய ஹேபியஸ் பெட்டிஷன் வந்தபொழுது 2 உயர் பொறுப்பில் உள்ளவர்கள் என்னை சந்தித்து வழக்கை நீங்கள் நடத்த வேண்டாம் என்று கூறியதாக அவர் தன்னுடைய உத்தரவில் கூறியுள்ளார். அதே நேரத்தில் பத்திரிகையிலும் இந்த செய்தி வந்தது. இதை கேட்டு நான் மிகவும் பெரிய ஷாக்காச்சு. என்ன இப்படி ஒரு அநியாயம் நடக்குது? ஒரு ஜட்ஜை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு நீதித்துறை தரம் தாழ்ந்து விட்டதே அப்படின்னா நீதித்துறை என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கோபமும் வருத்தமும் அடைஞ்சேன். ஆனால் சில இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கிறது எனக்கு கேள்விப்படுவேன். ஆனால் எனக்கு எவிடன்ஸ் ஒன்றும் கிடைக்கல. இப்போ சரியான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இதன் பேரில் நான் உயர்நீதிமன்றத்திற்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன்.
அந்த நோட்டீஸில் நாங்கள் வேண்டுவது என்னன்னா, இந்த 2 நபர்கள் யார் என்பது குறித்து சுயமோட்டோ கண்டெம்ட் தன்னிச்சையாக கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு எடுக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளும், அடுத்தது இந்த அனுப்பிச்சவர்கள் யார், ஏன்னா அந்த ஆர்டர்ல எமிசரிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. எமிசரின்னா யாரோ உங்களை அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த இரண்டு உயர்ந்த பதவியுள்ளவர்களையும் அனுப்பியது யார், இதனையும் விசாரிக்கணும், அவங்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் இந்த வழக்கினை நீதி சிபிஐ விசாரிக்கும் கோர்ட்டுக்கு பட்டியலிடும்படி கேட்டுக்கிறேன். ஆகையினால இந்த இந்த சிபிஐ விசாரிச்சா எல்லா உண்மைகளும் வெளில வந்துடும். யார் இந்த 2 நபர்கள், அந்த 2 நபர்களை யார் அனுப்பி வைத்தது அப்படிங்கிற விஷயம்லாம் வரும். இவங்க எல்லாம் ஏதாச்சும் கோர்ட்டு அவமதிப்புன்னு போட்ட உடனே வந்து மன்னிப்பு கேட்டு விட்டுருவாங்க, அந்த கோர்ட்டு விட்டுருவாங்க. ஆனால் இந்த வாட்டி நான் விட போகிறதில்ல. நீதியை விற்பவர்களும் நீதியை வாங்குபவர்களும் நீதியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவர்களும் குஷ்டம் பிடிச்சி தான் சாவுவாங்க. இது இன்னும் தனிப்பட்ட ஒரு நீதியரசருக்கோ தனிப்பட்ட வழக்குக்கோ ஏற்பட்ட ஒரு விஷயம் இல்லை. இந்த நீதித்துறையே இவங்க களங்கப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த களங்கப்படுத்திருக்கிற தண்டனை கிடைக்காமல் விடக்கூடாது. அப்படி விட்டா நம்ம தமிழக நீதித்துறையின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கை குறைந்துவிடும். எனவே இவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத ஆதாரமாக வச்சு நான் இதுக்கு சில உதாரணங்கள் சொல்லலாம். ராமசாமி, நீதியரசர் ராமசாமி என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசராக இருந்தார். அவர் ஆந்திராவை சேர்ந்தவர்கள். அவரிடம் ஒரு நாள் மாலை பொழுதில் 2 IAS ஆஃபீஸர் போய், நீங்கள் இந்த வழக்கில் நாளைக்கு வர்ற வழக்கில் எங்களுக்கு ஜாதகமாக உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. நீதியரசர் ஒன்றும் சொல்லாமல் மறுநாள் கோர்ட்டுக்கு வந்த பிறகு அந்த 2 IAS அதிகாரிகள் மேலேயும் கோர்ட் அவங்களுக்கு தன்னிச்சையாக எடுத்தார். அதில் அவங்க தண்டிக்கப்பட்டனர். ஆகையினால இந்த நீதியரசர் இந்த நீதிமன்றத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது யார்? தனியாக திரு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்களை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கொடூர குணம் படைத்த நபர்கள் இந்த நீதித்துறையை விலைக்கு வாங்கி விடுவார்கள். விலைக்கு வாங்குறதுக்கு முயற்சி செய்வார்கள், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார்கள். ஆகையினால இதன் மீது சிபிஐ நடவடிக்கை எடுத்து இவர்கள் யார் என்பதையும் இவர்களை அனுப்பியவர் யார் என்பதையும் கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்கிறேன். விரைவில் நல்ல முடிவு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் Disney+ Hotstar-இல்.